இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸசைஸ் 3.1ல 6th சம் என்னன்றதை பார்க்க போறோம். பாப்போமா? If y is equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha, then prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha is equal to y. என்ன கொடுத்திருக்கு? இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி மாற்றணும்? இப்படி மாற்றணும். இதுதான் இந்த கணக்கோட கான்செப்ட். இப்போ இதுல வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இதே எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு கொண்டு வரணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? இது கிவன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நான் என்னவா மாற்றணும்? இந்த மாதிரி 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alphaன்னு மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க ரிசல்டன்ட்ல பாருங்க, எனக்கு 1 minus cos alpha நியூமரேட்டர்ல வந்துருக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்? இதோட கான்ஜுகேட்ன்ற மாதிரி இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி எடுத்துக்கிறேன்? 1 plus sin alpha ஒரு டேர்ம் ஆகும், cos alphaவை இன்னொரு டேர்மாவும் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நான் 1 plus sin alpha minus cos alphaவை மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா எப்படி வரும்? I can get like this 1 plus sin alpha minus cos alpha. இது ஏன் சார் இப்படி நம்ம எழுதணும்? ஏன்னா நமக்கு இங்கே இந்த ரிசல்டன்ட் காட்டணும், அதுக்காக நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர்ல there is nothing 2 sin alpha into அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் வரும். கீழே a plus b into a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணனா a square minus b square வரும். ஸோ அப்போ 1 plus sin alpha the whole square minus cos square alphaன்னு வரும். இப்போ நியூமரேட்டர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இப்போ பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம அப்படியே காட்டணும். ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். டினாமினேட்டர்ல மட்டும் பாருங்க, இது எப்படி இருக்கு? a plus b whole square ஃபார்முலால இருக்கு. எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும்? ஸோ a square plus b square plus 2ab அந்த ஃபார்மேட்ல எழுதணும்னா 1 plus sin square alpha plus 2 sin alphaன்னு வரும். சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ரிசல்டன்ட்ல எனக்கு இங்க சைன்ல தான் இருக்கு. ஸோ சைன்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் சைன்ல எழுத முடியுமான்னு பார்க்குறேன். அப்போ 1 minus cos square alphaவை எப்படி எழுதிக்கலாம்? sin square alphaன்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி மாறும்? இந்த 1 minus cos square alpha பதிலாக எழுதுனா இது sin square alpha plus sin square alpha plus 2 sin alpha. நியூமரேட்டர் ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுல sin square alpha ஆட் பண்ணீங்கன்னா 2 sin square alpha. இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, எனக்கு இது காமனா இருக்கு, 2 sin alpha காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க. ஸோ 2 sin alpha நியூமரேட்டர் அப்படியே எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிட்டேன். கீழே 2 sin alpha வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 sin alpha plus 1. இப்போ இதில் எது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2 sin alpha கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி எழுதிடலாம்? இதுதான் y. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என்னுடைய அடுத்த சம்ஸ்க்கெல்லாம் அடுத்த வீடியோஸை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.